புங்குடுதீவு வித்யா காணாமல் போன தினத்தன்று போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் அவரை உயிருடன் மீட்டிருக்க முடியும் என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற வடக்கு மாகாண சபையின் 29வது அமர்வில் புங்குடுதீவு வித்யாவிற்கு ஆற்றிய அனுதாப உரையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபையின் இன்றைய அமர்வின் போது புங்குடுதீவில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவி வித்யாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு அனுதாப உரைகள் நிகழ்த்தப்பட்டன. அஞ்சலி செலுத்தும் முகமாக 2 நிமிட மௌனம் அனுஷ்டிக்கிறது. தாய் தந்தையர் போலீசாருக்கு இது சம்பந்தமாக கூறிய போது, முறையிட்ட போது உடனேயே நடவடிக்கை எடுத்திருந்தால் அவரை மரணத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததாகத்தான் எங்களுக்கு அறிய வருகின்றது. அவருடைய மரணம் எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்த ஒரு உந்துகோலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்று யாழ்ப்பாணத்திற்கு போலீஸ் அதிபர் வந்திருக்கின்றார். இப்பொழுது இந்த நேரத்தில் அவர் காங்கேசன் துறையில் இருக்கின்றார். அவருடன் தொலைபேசியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவரை சென்று சந்திக்க எனக்கு முடியாமல் இருக்கின்றது. என்றாலும் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்பியிருக்கின்றேன். எங்களுடைய சில கரிசனைகளையும் அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் சில விடயங்களையும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றேன். வடக்கில் அனைத்து பாடசாலைகளிலும் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விழிப்புணர்வு வாரமாக பிரகடனப்படுத்தியுள்ளேன். காலப்பாதையில் மாணவர்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்கள், விடயங்கள், போதைப்பொருள் பாவனை தவிர்ப்பு, மது பாவனை தவிர்ப்பு போன்றவை தொடர்பாக பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள் மத்தியில் கருத்தமர்வுகள், விழிப்புணர்வு செயற்பாடுகள் நடத்தும்படி சகல பாடசாலைகளுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. குடிபாவனை அதிக அளவிலான குடிபாவனை புரோட்டுகள் இந்த அரசாங்கம் கட்டியிருக்கிற அந்த பண்ணைக்கு பின்னால இப்ப இந்த வாக்கிங் ஸ்பேஸ் நான் வந்து நடக்க போனா இப்ப போற இல்ல பின்னத்துல போனா இருந்து அகல் பண்ண பாலத்துல குடிச்சு கொண்டிருக்கேன். அப்படி எங்க ஆலடி சந்திக்கும் புங்குடுதீவு வல்லனுக்கும் இடைப்பட்ட பகுதி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டராக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் காடு நிறைந்த பகுதி. பாழடைந்த வீடுகளும் பல பனங்குடலும் வடலிகளும் இன்னும் அதிகமாக பற்றைகளும் நிறைந்த ஒரு மயான பூமி போல அங்கே காட்சி அளிக்கின்ற ஒரு பயங்கரமான பிரதேசம். அந்த வீதி கூட பயங்கரமான குன்றும் குழியுமாக இருந்த வீதி. வல்லன் கிராமம் வந்து மிகவும் பர்மக்கோட்டுக்குள்ள பாதிக்கப்பட்ட பிரதேசம். ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் பாடசாலைக்கு சைக்கிளும் நடந்தும் பெண் பிள்ளைகள் அங்கே வருகிறார்கள். புங்குடி மகாவித்தியாலயத்துக்கு கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளுக்கு மேல வருகின்றார்கள். எத்தனையோ தரம் மக்கள் கோரிக்கை விட்டு கடந்த காலங்களிலே இந்த பாதையூடாக பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. வீதி குன்றும் குழியுமா இருந்ததால திருத்ததால பஸ் ஓடவில்லை. பஸ் ஓடாத காரணத்தால் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பஸ்ஸில் பிரயாணம் செய்ய முடியாமல் சைக்கிளும் நடந்தும் போகிறார்கள். அபாயமான ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வீதி திருத்தப்படாமல் விட்டது. பிரதேச சபை அந்த பத்தைகளை அந்த ஒரு அபாயகரமான பிரதேசமாக இருந்த பட்டைகளை வெட்டி அகற்றி அதை சுத்தப்படுத்தி அதை தண்டவில்லை. இப்படியாக இதுகளை எல்லாம் இந்த கொலைக்கு அவர்களும் ஒரு வகையில உடந்தையும் பொறுப்பாளியராக ஏற்றுக்கொள்ள போதவஸ்தின் சொற்காபுரியாக வடமாகாணம் திகழக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு போதை பாவனை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை நாங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். எமது கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இதற்காக போலீஸ் அதிபருடன் கதைத்து விசேட போலீஸ் பிரிவு ஒன்றை உருவாக்கப்பட வேண்டும். போதை பாவனையில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். வடக்கு மாகாண சபையின் இன்றைய அமர்வின் போது 9 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் மாந்தை மேற்கு பெரியமடி கிராமத்தில் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் கைவிடப்பட்ட விவசாய நிலங்களை மீண்டும் விவசாய நடவடிக்கைக்கு உகந்த நிலமாக மாற்ற நடவடிக்கை எடுப்பது என்ற தீர்மானமும் சபையில் நிறைவேற்றப்பட்டது.